Hi students, exercise 6.3 6th question பார்க்கலாம் நீங்க. A lift in a building of height 90 feet with transparent glass. ஒரு பில்டிங்கில் லிஃப்ட் இருக்கு. இங்க டயக்ராம் பாருங்க. LT அதுதான் வந்து லிஃப்ட். அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கு? 90 feet ஹைட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், இது வந்து கண்ணாடி கிளாஸால் இருக்குது. இஸ் டிசெண்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங். இந்த லிஃப்ட்டு வந்து மேலே இருந்து கீழே வந்து இறங்குது. அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த ஃபவுண்டைன் இன் த கார்டன். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லிஃப்டில் இருந்து ஆப்போசிட்டில் ஒரு கார்டன் இருக்குது. கார்டனில் ஃபவுண்டைன் இருக்குது. ஃபவுண்டைன்னா என்னது? நீர் ஊற்று. அதை வந்து எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. பாருங்கள், தான் வந்து லிஃப்ட்டுடைய டாப் வந்து டைரக்ஷன் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன். இங்கேருந்து ஃபவுண்டைனை பார்க்கணுன்றதுக்காக ஆங்கிளை கொஞ்சம் லெஸ் பண்ணி கம்மி பண்ணி 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இங்கே வந்து 60 டிகிரியாக இருந்தால் இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்குன்னா 60 டிகிரியாக இருக்கும். அதனால் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அது. ரைட்டுங்களா? 2 minutes லேட்டர், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூசஸ் 30 டிகிரி. ஏன்னா வந்து லிஃப்ட்டு மேலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே வந்தால் பிறகு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து கம்மியாகிடும். இப்போ வந்து 30 டிகிரிலேயே அந்த நீர் ஊற்றை பார்த்துடலாம். இப்போ இந்த பி என்ற பொசிஷனுக்கு அவங்க 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். லிஃப்ட்டு கீழே வந்துடுச்சு. இங்கேருந்து அவங்க பார்க்க வேண்டிய டைரக்ஷன் வந்து 30 டிகிரி. இப்படி தான் அவங்க பார்க்கணும். மறுபடியும் வந்து ஃபவுண்டைனை பார்க்கணுன்றதுக்காக 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இது 30 டிகிரினா உள்ளே இருக்க ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்? 30 டிகிரி. எஃப்ன்றது என்னது? ஃபவுண்டைன். ரைட்டுங்களா? இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30√3 feet from the entrance of the lift. லிஃப்ட்டிலேருந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டிலேருந்து ஃபவுண்டைன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்? 30√3 feet. அதுவும் கொடுத்துட்டாங்க. என்ன சார் கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிட் விச் இஸ் டிசெண்டிங். அப்போ மேலேருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் லிஃப்ட்டு கீழே வந்தது? ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. ரைட் சார். டைம் கொடுத்துட்டாங்க, 2 minutesன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது கவர் பண்ணுது எல்லிலேருந்து பி வர்றதுக்கு? அப்போ எக்ஸ், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்பியை வந்து என்னது? நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வேணுன்றதுக்காக டோட்டலாக இருக்க 90லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா 90 மைனஸ் எக்ஸ். இது வந்து கீழே இருக்க ட்ரையாங்கிளுடைய பிடிஎஃப் இருக்குல்ல, அதனுடைய ஆப்போசிட் சைடு. டயக்ராமை போட்டுக்கோங்க. எல்டி நடுவில் பி, ஃபவுண்டைன் வந்து எஃப். இதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? ரைட். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் எல்டின்றது என்னது? ஹைட் ஆஃப் த லிஃப்ட். எவ்வளோ ஃபீட்டு? 90 feet. எஃப்ன்றது பொசிஷன் ஆஃப் த ஃபவுண்டைன், நீரூற்றோட பொசிஷன் எஃப். எஃப்டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபவுண்டைன் அண்ட் லிஃப்ட். அது கொடுத்துட்டாங்க 30√3 feetன்னு. தட்ஃபோர் நான் எல்பியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ஃபீட். இதில் வந்து நான் பிடி வந்து ஃபைன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பிடி வந்து வேல்யூ தேவை. கீழே இருக்க ட்ரையாங்கிளுடைய ஆப்போசிட் சைட் 90லேருந்து எக்ஸை வந்து மைனஸ் பண்ணிடலாம். அங்கே வந்து டிகிரி வராது. 90 மைனஸ் எக்ஸ். பிடியோட வேல்யூ 90 மைனஸ் எக்ஸ். டைம் டேக்கன் ஃப்ரம் எல் டு பி. எல்லிருந்து பி வர்றதுக்கு உள்ள டைம் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க? 2 minutesன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 4 நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் பிஎஃப்டி கீழே இருக்க அந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அதில் வந்து நான் வந்து tan θ வந்து ஃபைன் பண்ணணும். டயக்ராம் பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிளில் பிஎஃப்டி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்து முதல்ல எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம். பிஎஃப்டி இதில் வந்து தீட்டா வந்து என்னன்னு சொன்னேன்? 30 டிகிரி. ஃபுல் ட்ரையாங்கிளில் தான் வந்து 60 டிகிரி. இது வந்து 30 டிகிரி. என்னோடய ஆப்போசிட் சைடு வந்து பிடி, அட்ஜசன்ட் சைடு வந்து டிஎஃப். ரெண்டுக்குமே வேல்யூ தெரியும். இது 90 மைனஸ் எக்ஸு, இது வந்து 30√3 feet. தட்ஃபோர் அது போட்டிங்கன்னா tan θ ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலா? tan θ ஈக்குவல் டு ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். சாரி, அட்ஜசன்ட் சைடு. tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன சார்? 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30√3. இது வந்து அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு tan 30க்கு வேல்யூ தெரியும். 1/√3 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30√3. என்ன சார் கேன்சல்? √3 இங்கே அடிச்சிடலாம். நீங்கள் அடிச்சிடலாமா? தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × 30 30 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ். தர்ஃபோர்
30 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ். இந்த ஸ்டெப் வந்துச்சா, இதில் வந்து நீங்கள் எக்ஸ் ஃபைன் பண்ணலாம். தர்ஃபோர் என்ன வரும், எக்ஸு வந்து லெஃப்ட் சைடில் போனால் ப்ளஸ் எக்ஸு, 30 வந்து ரைட் சைடில் போனால் மைனஸ் 30. எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 30 எவ்வளோ ஆன்சர் சார், 60யா? எக்ஸ் ஈக்குவல் டு 60 ஃபீட். அப்போ லெஃப்ட்டு மேலேருந்து பீக்கு வரத எவ்வளோ ஃபீட்டில் வந்திருக்கு, எவ்வளோ ஃபீட் இருக்குது, அதாவது எல்லுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60 ஃபீட். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் வந்து என்னது 60 ஃபீட். டைமும் சம்மில் கொடுத்துட்டாங்க. டைம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2 மினிட்ஸ். தர்ஃபோர் ஸ்பீடு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸ்பீடுக்கு ஃபார்முலா இருக்குது சார். ஸ்பீடுக்கு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது வந்து ஃபார்முலா. ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். வாட் இஸ் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் எவ்வளோ 60 ஃபீட், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிவைட் பை டைம் வந்து 2 மினிட்ஸ். கேன்சல் பண்ணலாமா, 1 2 is 2, 3 2s are 6, 30. Therefore 30 feet per minutes. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் வருது, 30 feet per minutes. ஒரு மினிட்ஸுக்கு வந்து 30 feet வருது. அப்போ 2 மினிட்ஸுக்கு வந்து 60 feet வரும். Therefore இந்த சம்முடைய ஆன்சர் ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் 30 feet per minute.